வணக்கம் மக்களே, வணக்கம். சற்று முன் கிடைத்த ஒரு முக்கியமான அதிர்ச்சிகரமான பரபரப்பான தகவல். சற்று முன் 350 கோடியை வாரி இறைத்தார் முதல்வர் ஸ்டாலின். மக்கள் அதிர்ச்சி. இதை பற்றின முழுமையான தொகுப்பு தான் இந்த ஒரு வீடியோவில் நம்ம தெளிவாக பார்க்க போகிறோம். இந்த 350 கோடி எங்கேருந்து வந்தது, இந்த முதல்வர் ஸ்டாலின் அதிரடியாக நடவடிக்கை எடுத்திருக்காங்க. மக்கள் அதிர்ச்சி நிலையில் இருக்கின்றனர். ஸோ இதை பற்றின தகவல் எல்லாமே ஒட்டுமொத்தமாக பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நமது சேனலுக்கு நீங்கள் புதிய பார்வையாளராக இருந்தால் மறக்காமல் நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ண உடனே பக்கத்திலே ஒரு பெல் பட்டன் வரும், அதை கிளிக் பண்ணி ஆல் என்ற ஆப்ஷனில் போட்டு வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம போடக்கூடிய எல்லா வீடியோவும் உடனுக்குடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து அடையும். ஸோ அது மட்டும் இல்லாமல் வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். ஒவ்வொருத்தருக்கும் ஷேர் பண்ணுங்கள். ஓகே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். சற்று முன் கிடைத்த ஒரு முக்கியமான அதிர்ச்சிகரமான பரபரப்பான தகவல் என்ன அப்படின்னா, சற்று முன் 350 கோடியை வாரி இறைத்தார் முதல்வர் ஸ்டாலின் அவர்கள். மக்கள் அதிர்ச்சி நிலையில் இருக்கின்றனர். சென்னை மற்றும் தூத்துக்குடி, திருநெல்வேலி, கன்னியாகுமரின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி பகுதிகளில், இந்த மாவட்டங்கள் எல்லாமே மழையினால் பாதிக்கப்பட்டு வெள்ளத்தால் பாதிக்கப்பட்டவர்கள் இன்னும் பார்த்திங்கன்னா அவங்களுடைய இயல்பு வாழ்க்கைக்கு திரும்பாத நிலை ஏற்பட்டிருக்கு. ஸோ இந்த நிலைமையில் முதல்வர் ஸ்டாலின் அதிரடியான நடவடிக்கை எடுத்திருக்காங்க. எப்படின்னா, வெள்ளத்தால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு பார்த்திங்கன்னா 6000 ரூபா, அது பார்த்திங்கன்னா அந்த தொகுதியில் இருக்கிற எல்லாருக்குமே 6000 ரூபாய் கொடுத்துருக்காங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் வீடு இழந்தோருக்கு, அது மட்டும் இல்லாமல் மாடு, ஆடுன்னு சொல்லிட்டு அவங்களுடைய வாழ்வாதார இதில் எதுவாக இழந்திருந்தாலுமே அதுக்கான இழப்பீடு கண்டிப்பாக கொடுக்க போகிறாங்க. 350 கோடியை வாரி இறைச்சிருக்காரு முதல்வர் ஸ்டாலின் ஐயா அவர்கள். ஸோ மக்கள் அதிர்ச்சி நிலையில் இருக்காங்க. ஏன் அதிர்ச்சி நிலையில் இருக்காங்கன்னா, இது வரைக்கும் நம்ம தொகுதிக்கே பார்க்கல, நம்ம இடத்துக்கே பார்க்கல. ஆனால் இந்த மாதிரி இவ்வளோ 350 கோடி சொல்லியிருக்காங்களே, ஸோ நிதி நிவாரண தொகையாக சொல்லியிருக்காங்களே, இழப்பீடு கொடுக்குறதா சொல்லியிருக்காங்களே அப்படின்னு சொல்லிட்டு மக்கள் அதிர்ந்து போயிருக்காங்க, அதிர்ச்சி நிலையில் இருக்காங்க. ஸோ இந்த 350 கோடி எங்கேருந்து வந்திருக்குன்னு நினைக்கிறீங்க நீங்கள்? ஸோ அது மட்டும் இல்லாமல் இது மக்கள் பணம் தான், அவங்களுக்கு போய் சேர வேண்டிய பணம் தான். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது மத்திய அரசிடம் கிடைக்கப்பட்ட ஒரு தொகை தான். இது ஒரு சிறிய தொகை தான். டோட்டலாக ஒரு சில பேர் ஒரு சில அமைச்சர்கள் பார்த்திங்கன்னா 5000 கோடி இந்த நிவாரண நிதிக்காக ஒதுக்கியிருந்தாங்க, இந்த ஸ்கீமுக்காக ஒதுக்கியிருந்தாங்க. ஒரு சில பேர் 4000 கோடி ஒதுக்கியிருந்தாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. எவ்வளோ கோடி ஒதுக்கியிருந்தாலும் அவங்களுக்கு மக்களுக்கு கண்டிப்பாக போய் சேருவதில்லை. ஏன்னா திமுகவோட முக்கிய பொறுப்பில் இருக்கும் முக்கிய மூட்டை சாமிகள், அதாவது பார்த்திங்கன்னா கொள்ளையர்கள் பார்த்திங்கன்னா சாப்பிட்றாங்க. அதாவது முதல்வர் மு.க. ஸ்டாலின், அதுக்கடுத்ததாக உதயநிதி, அமைச்சர் பொன்முடி, ஜெகத் ரட்சகன், செந்தில் பாலாஜி, இந்த மாதிரி முக்கிய பொறுப்பில் இருக்கும் முக்கிய புள்ளிகள் எல்லாருமே இவங்களே சாப்பிட்டுறாங்க. அதனால் மக்களுக்கு போய் சேரதில்லை. இப்போ முதல் முறையாக தான் இந்த 350 கோடி வாரி இறைச்சிருக்காரு முதல்வர் ஸ்டாலின் ஐயா. அவர் காரணம் இல்லாமல் இதை பண்ண மாட்டார். வீடியோட தொடர்ச்சியாக பார்க்கலாம். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.